பந்தல்களில் படரவிடப்பட்ட கொடிகளும் படரவிடப்படாத செடிகளும் பேரித்த மரங்களும் உள்ள சோலைகளையும் புசிக்கத்தக்க விதவிதமான காய் கறி தானியங்களையும் ஒன்றுபோலும் வெவ்வேறாகவும் தோற்றமளிக்கும் ஜைத்தூன் ஒலிவம் மாதுளை ஆகியவற்றையும் அவனே படைத்தான். ஆகவே அவை பலனளித்தால் அவற்றின் பலனிலிருந்து புசியுங்கள். அவற்றை அறுவடை செய்யும் காலத்தில் அதற்குரிய கடமையான பாகத்தை கொடுத்துவிடுங்கள். வீண் விரயம் செய்யாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் ஏழைகளுக்கு உணவு கொடுக்க தூண்டாதவர்கள் மறுமையை பொய்யாக்குவர்கள் அப்படின்னு வருது. நரகத்துக்கு சொந்தமானவர்கள் அப்படின்னு வருது. நாளை மறுமை நாளில் அவன் படுகிற அதாபுகளை பார்த்து அனுதாபப்படக்கூட ஒரு நண்பன் கூட கிடையாதுன்னு வருது. இது யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா, உணவு கொடுத்தா மட்டும் பத்தாது, கொடுக்க தூண்ட வேண்டியதாக இருக்குது. இப்போ தூண்டுறதுங்கிறது ஒன்று பேசி தூண்டலாம், வீட்டுக்கு போய் சொல்லலாம். இந்த மாதிரி காட்சிகளை படுத்தி அதை இன்றைய காலத்தில் சமூக வலைதளங்கள் மூலியமாகவும் இதை நம்ம தாராளமாக தூண்டலாம். அந்த அடிப்படையில் LHJM பெரிய பள்ளிவாசல் சேவை குழு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆகிப்போச்சு. மாதத்துக்கு 330 குடும்பங்களுக்கு மளிகை ஜாமான் இங்கேருந்து தான் போய்கிட்டு இருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா பள்ளிவாசல்களுக்குமே ட்ரெஸ்ஸு ரம்ஜானில் இங்கேருந்து தான் போய்கிட்டு இருக்குது. பல சேவைகள் நடந்தால் கூட அது வெளியே தெரியுதா அப்படின்னா தெரியறதே கிடையாது. எதுக்காக வெளியே தெரிகிற மாதிரி செய்யணும்னா, அல்லாஹ்வுடைய ஆர்டரே அதான். நீங்கள் தான தர்மங்களை வெளியே தெரியும்படி தாராளமாக செய்யுங்கள், அது பிறரையும் ஆர்வமூட்டும் அப்படிங்கிறான். அதே மாதிரி ஏழைகளுக்கு கிடைக்கும்போது அதை ரகசியமாக கிடைக்க செய்யுங்கள், அது அதை விட நல்லது, உங்கள் பாவத்தை மன்னிக்க காரணமாகும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த மஸ்ஜித் சேவைக்குள்ள என்ன பண்ணுறோம்னா, இந்த பள்ளிவாசல் கொடுக்குதுங்கிறத உலகத்துக்கே தெரிகிற மாதிரி பண்ணுறோம். ஆனால் யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க, அதை வெளியே தெரியக்கூடாது, ஏன்னா வாங்குறவங்க தெரிஞ்சு போச்சுன்னா அது அவங்களுக்கு இன்சல்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி 2 குர்ஆன் ஆயத்துடைய 2 விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணுறோம். அந்த வகையில் இதில் என்னென்னா, எல்லா பக்கமே காய்கறி கொடுத்தா கூட நம்முடைய பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் காய்கறிகள் அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனில் 6வது சூரா 141வது வசனத்தில் எப்படி சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் தோட்டத்தில் காய்கறிகள் விளைஞ்ச உடனேயே அதனுடைய பாகத்தை கொண்டு போய் கொடுங்கள் அப்படின்னு சொன்னதுனால அந்த குர்ஆன் ஆயத்தை நம்ம பெரிய பள்ளிவாசலில் தான் ஃபஸ்ட் டைம் ஹயாத்தாக்குறோம். மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய காய்கறிகள்ங்கிறது வேறு, இங்கே இருக்கக்கூடிய காய்கறிகள் விளைஞ்சு தோட்டத்தில், அது இந்த முறை தோட்டத்திலிருந்தே டைரெக்டாக வந்துருச்சு. ஏன்னா அந்த குர்ஆன் ஆயத்தை ஹயாத்தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அல்ஹம்துலில்லாஹ் இது மாதம் நடந்துட்டு இருக்குது, 3வது மாதம். ஆனால் என்ன தேவை அப்படின்னா, ஒரு 300 குடும்பங்களுக்கு நம்ம உடனே கொடுக்க வேண்டியிருக்குது. மளிகை ஜாமானம்னா வச்சு கொடுக்கலாம், ஆனால் காய்கறினா உடனே பேக் பண்ணணும், உடனே கொண்டு போய் 330 குடும்பங்களுக்கும் நம்ம டோர் டெலிவரி பண்ணணும். அப்படின்னா அதுக்கான ஆள்கள் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் இதை பார்க்கக்கூடியவங்க தயவு செஞ்சு வாலண்டியர்ஸ், அதாவது ஏழைக்கு உணவு கொடுக்க போகும்போது மூட்டையை தூக்கிட்டு போகிறதுக்கு உமர் ரலியல்லாஹு தன்னுடைய தோளில் சுமந்துக்கிட்டு தான் போயிருக்கிறாங்க. வேண்டாங்க கொடுங்கன்னு கேட்டப்போ கூட அவங்க அந்த பொறுப்பை கொடுக்கல. நான் தான் தலைவர், அமீருல் மூமினீன், இது என்னுடைய கடமை, நாளைக்கு மறுமையில் என்னுடைய கஷ்டத்தை நீ சுமப்பியாப்பா அப்படின்னு அந்த ஏழைக்கு உணவு கொடுக்குற அந்த மூட்டையை தூக்கி தன்னுடைய தோளில் வச்சு சமைச்சிட்டு போயிருக்கிறாங்க. நம்ம பல தடவை தாலீம் புக்கில் படிச்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த 200 குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் இருக்கிறாங்க, 5 பேர் தான் இருக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு இது ஒரு சின்ன விஷயந்தான், இதை கொண்டுட்டு போய் எல்லா வீடுகளும் தெரியும். நம்ம ஒரு குறைஞ்ச ஒரு 15 பேர் 20 பேர் வந்தால் தான் இது ஒரு அசருக்குள்ளார மகரிப்புக்குள்ளே கொடுக்க முடியும். அது ஒரு பெரிய இபாதா செய்யலாம். நம்ம மௌலானா ஒரு முறை பேசினார், நல்ல ஞாபகம் இருக்குது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசினார். என்ன சொன்னார்னா, அது வேற எங்கேயும் கேட்கல, மௌலானாட மூலியமாக தான் கேட்டது. அதாவது ஒருத்தர் நரகத்துக்கே போயிடுவானா, நரகத்துக்கே போனதுக்கப்புறம் நரகம் தீண்டாது. அப்போ அல்லாஹ் கேட்பானா, என்ன நரகத்தையுமே தீண்ட மாட்டேங்கிறியே அப்படின்னு. அப்போ அல்லாஹ் அந்த நரகமே சொல்லுமா, இவன் ஏழைக்கு உணவு கொடுத்து போட்டு வந்திருக்கிறான் நரகத்துக்கு, நான் எப்படி இவனை தீண்ட முடியும்? இவன் பசிச்ச வயிறுக்கு சோறு போட்டவன், பசிச்ச வயிற்றுக்கு சோறு போட்டவனை நான் எப்படி தீண்ட முடியும்னு சொல்லி நரகம் ஃபைட் பண்ணுது. அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, அந்த நரகம் அவனை முதல் சொர்க்கத்துக்கு கொண்டுட்டு போன்னு சொல்லுமா. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதான். இப்போ முந்தா நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், படுத்த ஒடிக்கையாக இருக்காங்க கிறிஸ்தவர்கள். அவங்க வீட்டுக்கு போனால் அந்த அம்மா முடங்கி கிடக்குது. உனக்கு என்னம்மா நோயின்னு கேட்டேன். வீடியோ கூட அனுப்புகிறேன் பாருங்கள், இன்றைக்கி நாளைக்கு அந்த வீடியோ கூட போகிறேன், நீங்கள் எல்லாம் பாருங்கள். அந்த அம்மா சொல்லுது, உனக்கு என்ன நோயின்னு கேட்டால், ஒரு நோய் இல்லைங்க, சோறு கொடுத்தா எல்லா நோயும் சரியாக போயிருங்குது. எனக்கு சோறு மட்டும் கிடைச்சா எனக்கு நோயெல்லாம் சரியாக போயிடும், சோத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குது.
அதனால் இந்த காய்கறி வந்து எல்லா வீட்டுக்கு போகணும்னா அதுக்கு தயவு செஞ்சு அதை தோளில் தூக்கிட்டு போகிறவங்க நிறைய வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க. இப்படி வாலண்டியர்ஸ் வந்து அதுக்கான நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக LHJM பெரிய வில்லியாச சேவைக்குழு சார்பாக இந்த காய்கறிக்கு மட்டும் நம்ம அப்துல்லாவை பொறுப்பாக போட்டிருக்கிறாங்க. அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க நம்பர் இருக்குது. கான்டாக்ட் பண்ணிவிட்டு நன்கொடை கொடுக்குறவங்களும் கொடுக்கலாம், இதை கொண்டுட்டு போய் உழைப்பால் கொடுக்குறவங்களும் கொடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ரத் அவங்க துவா செய்வாங்க. இது மாதத்துக்கு ஒரு முறை வைக்கிறது எதுக்குன்னா, ஏதாவது ஒரு பள்ளிவாசம் முத்தோலி வருவார், இங்கே வந்து கண்டிப்பாக தொழுகு வருவார், இது என்னப்பான்னு கேட்பார், இது என்ன போர்டுன்னு கேட்பார், இது நல்ல காரியம் அப்படின்னா அவர் பள்ளிவாசல் ஆரம்பிப்பார். அப்படி ஆரம்பிச்சே தான் இன்றைக்கி 1100 பள்ளிவாசல். வேறு எது எல்லாம் ஒரு பள்ளிவாசலை பார்த்து தான் இன்னொரு பள்ளிவாசல் ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம பெரிய பள்ளிவாசலை பார்த்துட்டு நடக்கக்கூடிய சேவைகள் வந்து செய்கிறாங்க, நிறைய சேவைகள் நடக்குது, ஆனால் வெளியே தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த ஒரு காரியம் வந்து மாதம் மாதம் இன்ஷா அல்லாஹ் வெளியே தெரியும்படியும் நம்ம ஒரு துவாவோடு செய்யணுங்கிறது தான் இந்த அமல். இன்ஷா அல்லாஹ் இந்த துவா செய்யணும். وعلى آل سيدنا محمد وبارك وسلم. உடலாலும் பொருளாலும் உதவும் நல் உள்ளங்கள் தொடர்பு கொள்ளவும்.